இந்த மேட்ச் பனிக்கொண்டான் விடுதி டோர்னமெண்ட் டே 1ல நடக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச். கோட்டைக்காடு விஸ் லெக்னாப்பட்டி. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமே ஆடினாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த பாலும் கிளியர் பண்ணிருக்கு. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணிருக்காரு சாம். 6 ஓட்டங்கள். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். நம்ம பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் விஜய். டாட் பாலோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேவே எக்ஸ்பென்சிவா கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சாம். செகண்ட் பவர் பிளே அருண் சைக்கிள் குட்டி ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ஃபேஸ்ல சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க லாங் ஆன் ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. குட்டி பேட்ல இருந்து வர்ற முதல் பவுண்டரி. அவனோட தேர்ட் ஒன். இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் நல்ல கேட்ச் நிதானமா எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு அருண். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா விலைக்கு போய் நின்னாரு. பால் வந்த பக்கமே தெளிவா ஆடினாரு அப்படின்னு சொல்லலாம். பவுலரை ஓட வச்சு இந்த பால் ஆடி இருக்காரு. பவுண்டரியை ஸ்டாப் பண்றாரு விஜய். நல்ல ஃபீலிங். குயிக்கரான 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் பவுலர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாரு. ஆனா பவுலர் தெளிவா போட்டிருக்காரு. டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸ் பிடித்தா கேட்சை பிடிச்சா 2வது பிரேக் த்ரூவா இருக்கும்னு நினைக்கும் போதே நாளைக்கு போகல. லக்கிலிங்க 1 ரன் ஓடி இருக்காங்க. இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க லெக்கனாப்பட்டி. தேர்ட் பட அகைன் விஜய். அவரோட ஸ்பெல் கம்ப்ளீட் ஆகும். ஸ்கூப்கான ட்ரை. சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பிரேக் த்ரூவோட இந்த ஓவரை கான்ஃபிடண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு விஜய். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஒரு பிளேயர்ஸ் 7 பேர் விளையாடலாம். 4 பிளேயர்ஸ் கெஸ்ட் அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெக்னாப்பட்டி பேட்டிங் பிச்சு சூப்பரா இருக்கு. இப்போதைக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா வென்றது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல சாம். ஸ்டோர் போட விஜய். இந்த மேட்ச் 6 ஓவர் முதல் 2 ஓவர் பவர் பிளே. 4 பவுலர் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கான டெலிவரி. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விஜய். விஜயோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க கவர்ஸ் ஃபீல்டரை கிளியர் பண்ணிருக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்டரி போயிடுச்சு. செகண்ட் பால்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு சாம். விஜயோட தேர்ட் ஒன் போட்ட பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு வர முடியல. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. குயிக்கரான 2 ரன். ஃபோர்த் ஒன் வெள்ளைக்கு போய் ஸ்டாப் அவுட் பண்ணி ஆடி இருக்காரு. கவர்ஸ்ல கண்டிப்பா கிளியர் பண்ணும். சாம் பேட்ல இருந்து வர முதல் 6. இந்த மேட்சுக்கான முதல் 6 கூட. தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க தெளிவான ஃபீல்ட் செட்டப். ஃபீல்டரை தேடி தான் போடுச்சு. சின்ன மிஸ் ஃபீல்டு நடக்க இங்க ஈஸியா 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு வேரியேஷனான டெலிவரியை பதிவு பண்ணிருக்காரு. பேக் டு பேக் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு வேரியேஷன். இந்த முறை வெள்ள குத்தி உள்ள திரும்பினாரு. போன ஓவருக்கும் சேர்த்து போட்டிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிருந்துச்சு. இந்த ஓவர் சிக்கனமா போட்டிருக்காரு. 3 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க. முதல் ஓவருக்கு 18 ரன் போன மேல அடுத்த 2 ஓவர் சிக்கனமா போட்டிருக்காங்க 2 பவுலர் சேர்ந்து. விஜயை தொடர்ந்து அருண் அவரும் அவரோட ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு. ஸோ வெளில இருக்க 2 ஓவரும் நீ பவுலர் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேப்ல தான் போயிருக்கு. 1 ஆ 2 பார்க்கலாம். ஃபீல்டர் ரெடியா இருக்கணும். இல்லைனா 2வது ரனுக்கான ட்ரை ஆயிருக்கும். நல்ல ஃபீல்டிங் ஒரு ரன். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை ஒட்டம்புலையே பட்டிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லோ கேப்டா போட்டாரு. பேக் டு பேக் 2 டாட் பால். எக்கச்சக்கமான டாட் பாலா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல அங்க ஃபீல்டர் நல்ல கேட்ச். 2வது பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காங்க. 2 விக்கெட்டுமே அருண் எடுத்து கொடுத்துருக்காரு. 5th ஒன் போன பால் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ ஸ்ட்ரைக்ல ரவி ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் சூப்பரா போட்டாரு. டாட் பால். 4 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை ஒரே ரன்னுக்கு போட்டிருக்காரு. சூப்பரான ஒரு ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். பவர் பிளேலயே சிக்கனமா போட்டிருந்தாரு. செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்ல ரவி ஒரு திருகல் பந்து. டாட் பால். கோட்டைக்காடு பவுலர்ஸ் நிறைய வேரியேஷன் போடுறாங்க. ஒரு பால் ஃபேஸ் போட்டா அடுத்த பால் ஸ்லோயர் போடுறாங்க. ஆனால் ஒன் ஸ்லோயர் பால். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. அங்க லாங் ஆன்ல கிளியர் பண்ணிருக்கு. ரவி பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் 6. இந்த மேட்ச்ல வர 2வது 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல பண்றது கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. வர நெக்ஸ்ட் ஒன்
அந்த மாதிரி தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. கண்டிப்பா பவுண்டரியை கிளியர் பண்ணும். எஸ், பவுண்டரியை கிளியர் பண்ணிருச்சு. கடைசி பால்ல ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு சாம். 5 ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவா கொண்டு போனதுக்கு அப்புறம் பவுலர்ஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தான் சாம் அதிகமான பால் ஸ்ட்ரைக் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பால்ஸ் நான் சைக்கிளே தான் இருந்துட்டாரு. நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட பிரியதர்ஷன் ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி விட்டுருக்காரு. அங்க விஜய் தாண்டி போயிருக்கு. பால் கேப்ல ஆன மாதிரி இருந்துச்சு. தெளிவான ஒரு ஷார்ட் பிளேஸ்மெண்ட். 6. செகண்ட் ஒன். ஒரு பவுலர் சேஞ்ச் ரிமினி இருக்க பால் போட மணி. செகண்ட் ஒன். முறை உடம்புல தான் பட்டு போயிருக்கு. 1 ஆ 2 பார்த்தா கேப்ல தான் போயிருக்கு. நோ சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஸ்ட்ரைக்ல சாம் வெள்ளைக்கு போனாரு. மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல பேக்கப் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டா போயிருக்கு. அங்க ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு. சாம் பேட்ல இருந்து வர அனதர் ஒன். 6. நெக்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால் அங்க கீப்பருக்கு பின்னாடி பொத்துருச்சு. பொத்தா கண்டிப்பா பவுண்டரி போயிரு. எஸ், சாம் பேட்ல இருந்து வர அனதர் ஒன் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மார்க். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைட் தூக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பா கிளியர் பண்ணும். நின்னு பார்க்கலாம். கான்ஃபிடன்ஸ் ஷாட். ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு. 64 ரன் டார்கெட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட பகவதி. ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஏக்கரா தெளிவான டாட் பாலோட பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன். இந்த மாதிரி அங்க ஃபீல்டர் ரவி நல்ல ஸ்டாப் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க தேவா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. பேட்ல பட்டு வந்திருக்கா. எஸ், அம்பையர் விக்கெட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர்ல எடுத்து கொடுத்திருக்காரு பகவதி. நெக்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பினாரு. உடம்புல தான் பட்டு ஓடி இருக்காங்க. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி தெளிவான கனெக்ட் இல்லை. அங்க ஃபீல்டர் ரவி கையில தான் போயிருக்கு. அனதர் ஒன் டாட் பால். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். ஸ்டாம் பிளேயை போட்டிருக்காரு. பவர் பிளே ஓவரை சூப்பரான ஒரு ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். பகவதி 2 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து முக்கியமான 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு பகவதி. ஒரு வெல் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் பவர் பிளே ஓவர் பட கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல அங்க ஃபீல்டர் ரவி அவரை தேடி போயிருக்கு. நல்ல ஸ்டாப். 1 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அகைன் ரவியை தேடி தான் போகுது. இந்த மேட்ச்ல அவரை தேடி போற 3வது பந்து அப்படின்னு நினைக்கிறேன். டாட் பால். சாரி, 1 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல கேட்ச் ஃப்ரம் பேக்கப் ஃபீல்டர் வந்தாரு. பல எக்ஸலண்டான ஒரு கேட்சை பிடிச்சிருந்தாரு. தெளிவா பேக்கப் போனாரு அந்த ஃபீல்டர் கடையில. நல்ல கேட்ச். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் தர்ஷன் ஒரு பிளிக் மாறி போனாரு. அங்க சாம் நின்ன இடத்துக்கே தேடி போனுச்சு அப்படின்னு சொல்லலாம். பேக் டு பேக் 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க. மொத்தமா இந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்கிற 4வது விக்கெட். இந்த ஓவர்ல வர 2வது விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா விஜய் போன பால் ஒரு வீடு போட்டிருக்காரு. பவுலரோட ஹார்திக் விக்கெட் பால் எடுக்கிறாரான்னு பார்க்கலாம். கேட்சுக்கான சான்ஸா இருந்துச்சு. கேட்சை பிடிச்சிருந்தா ஹார்திக் விக்கெட்டுக்கான சான்ஸா இருக்கும். பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். குயிக்கரான டெலிவரி. டாட் பாலோட 2வது பவர் பிளே ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவருமே சிக்கனமா போட்டிருக்காங்க. லெக்கனாப்பட்டி. 3rd ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பகவதி அடிச்சிருக்காரு. அங்க கேப்ல போயிருக்கு. 1 ஆ 2 பார்க்கலாம். 2 ஃபீல்டர் வெரைட்டி போக சாம் பாலை கலெக்ட் பண்ணிருக்காரு. 2 ரன்னுக்கான ட்ரை குயிக்கரா ஓட்டாங்க. நல்ல ரன்னிங். செகண்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு. அங்க லாங் ஆன் ஃபீல்டர் கார்த்தி அவரை தேடி தான் போயிருக்கு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அங்க ஃபீல்டர் சாம் அவரை தேடி போயிருக்கு. 1 ரன் ஓட்டாங்க. 2 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி உடம்பு லைன்ல வந்திருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல அங்க ஃபீல்டர் கார்த்தி அவரை தாண்டி போகுதா அப்படின்னு பார்த்தா எஸ், கிளியர் பண்ணிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் 6. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ஒரு ஸ்பின் வேரியேஷன் போட்டிருக்காரு. டாட் பாலோட 3வது ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 47 ரன் அடிக்கணும். ஸோ ரிமைனிங் இருக்க 3 ஓவருமே பெரிய சாட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. கோட்டைக்காடு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. 4th ஓவர் போட கார்த்தி 2 பவுலர் 2 ஓவர் போட்டு ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு.
ஸோ வெளில இருக்க 2 ஓவரும் நியூ பவுலராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கார்த்தி. அடுத்த செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்லோயர் வேரியேஷன் போட்டார். அதை தெளிவான கனெக்ட் அங்கே கிளியர் பண்ணியிருக்கு. தேவையான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான 6 தேவை. ஸோ என்ன பண்ணுறாங்க கோட்டைக்காடு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கான டெலிவரி செம்ம பேஸில் போட்டார் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் சின்ன நிற்க இருந்துச்சு, நல்ல கேட்ச் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தெளிவாக பேட்டில் கனெக்ட் பண்ணார். நல்லா ஸ்டாப் வர்றேன். கார்த்தியோட 5th ஒன் இதுக்கு முன்னாடி ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு இந்த பேட்ஸ்மேன். இந்த முறை நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டேரக்ட் கிட்ட அந்த விக்கெட்டுக்கான சான்ஸ் சொல்லும் போது கையிலேயே வச்சுட்டாரு ஒரு ரன். 4 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க கோட்டைக்காடு. 5th ஓவர் போட ஒரு யங்ஸ்டர் தேவா அரௌண்ட் தசமில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. குயிக்கராக ஒரு ரன் ஓடுவாங்கன்னு சொல்லும் போது பேக்கப் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணும்போது அங்கே 2 ரன்னுக்கான ட்ரை. எஸ் ஓட்டாங்க 2 ரன். செகண்ட் ஒன் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்காங்க ஃபீல்டர் பகவதி. நல்லா ஸ்டாப் ஒரு ரன். தேவோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. பால் சம்ம கைட்ட போயிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா ரவி குயிக்கராக வந்திருக்காரு. நல்ல கேட்ச். தேவாக்கு வர்ற ஃபர்ஸ்ட் விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுரேஷ் தேவாவோட 4th ஒன். பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணதை பார்த்து தெளிவாக ஸ்டம்பிளையே போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2வது விக்கெட் எடுக்கிறாரு தேவா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அருண் பவுலரோட ஹார்திக் விக்கெட் எடுக்கிறாரா அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டம்புக்கு க்ளோஸாக தான் வந்துச்சு. ஹார்திக் விக்கெட்டுக்கான சான்ஸாகவே இருந்துச்சு. டாட் பால் பவுலரோட லாஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா பகவதி பாலுக்கு வந்தாரு. டேக் அண்ட் 3வது விக்கெட்டை எடுக்கிறாரு தேவா. எக்ஸலண்டான ஒரு ஓவர். 3 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. 5 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ஓவர் போட்ட 3 பவுலர்ஸுமே டாமினேட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணாரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாரு. நல்ல கேட்ச். அனதர் ஒன் விக்கெட்டை இழக்கிறாங்க கோட்டைக்காடு. 4 பவுலர்ஸுமே விக்கெட் எடுத்துட்டாங்க. நிஜாமும் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த விக்கெட் கடைசி விக்கெட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ரன் அவுட்டாக இருந்தால் விக்கெட்னு சொல்லும்போது த்ரோவில் டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ரன். தேர்ட் ஒன் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்பிள் செய்யப்பட்டிருக்கு. இதோட அனைத்து விக்கெட்டை இழக்கிறாங்க கோட்டைக்காடு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. லெக்கனாப்பட்டி ஹால் ஃப்ரம் கோட்டைக்காடு.